குட் மார்னிங் டு ஆல். நம்ம டேஷனில் இருக்கிற செகண்ட் டேர்ம்க்குரிய தமிழ் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற இங்கிலீஷ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் மொதல் படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீசன் ஸ்டோரிங்கிற படம் கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் ஸ்டோரி படத்தை கொஞ்சம் பாருங்கள். ஹாய், இட் இஸ் சில்லி டூரிங் த விண்டர். டூ யூ ஃபீல் ஜில்லி? அதாவது மழைக்காலம் வரும்போது நமக்கு ஜில்லுன்னு இருக்கும்ல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து லெட்டஸ் ரீகால் நேம் த பிக்சர். இந்த படத்தை பார்த்து இது என்ன பேருன்னு சொல்லணும். இது வந்து ட்ரீ படம் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் நம்ம எலி படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ரேட்டு. அதுக்கடுத்து ஃபில் இன் த பிளாங்ஸ் வித் ஏ ஆன் த. அதாவது ஏன்னா என்னென்னா ஒருன்னு அர்த்தம், ஆன்னா ஓர், தேனா அந்த இந்த அது மாதிரி சொல்லுமில்ல. அதாவது இங்கே சூரிய படம் கொடுத்துருக்காங்களா, அதாவது யூனிவர்ஸில் ஏதாவது ஒரு சொல்லணும்னா நம்ம தேதை யூஸ் பண்ணுவோம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கடுத்து திஸ் இஸ் ஏ பால். இங்கே வருங்க பால் வந்து கான்சன்ட், BALLங்கிற பாலுங்கிறது கான்சன்ட். அதாவது ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா AEIOUங்கிற வவல் சவுண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். கான்சன்ட் சவுண்டுக்கு நம்ம ஏ தான் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஏ பால், அதே பாலை பற்றி திரும்ப பேசுறதுனால தான் கொடுத்துருக்காங்க. த பால் இஸ் ப்ரோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா திஸ் இஸ் ஏ பால், த பால் இஸ் ப்ரோன், இதான் ஆன்சர். அதுக்கடுத்து ரீட் த ஃபாலோயிங். இதை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. கேம், மெயின், கேஸ், வெயிட், ப்ரே, ஸ்பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் சே, அதாவது பார்த்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. சம்மருங்கிறது எல்லாம் வெயில் காலம், அதாவது கோடைக்காலம் தான் சம்மர்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே என்ன இருக்குது, கைட் இருக்கா. அடுத்து நெக்ஸ்ட்டு கோடை காலத்தில் சன் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அது சன் கிளாஸஸ். அப்புறம் சோல் என்னென்னா களை வெட்டின்னு சொல்லுவாங்களா, அதுதான் சோல். அதுக்கடுத்து கட்னா தொப்பி. அடுத்து கட்டு டெண்டர் கோகனட், பட்டர் மில்க் மோர், டெண்டர் கோகனட் இளநீர், வாட்டர்மெலான், பால், ஜூஸ். இதெல்லாம் வந்து நம்ம வெயில் காலத்தில் சாப்பிட்ற ஐட்டங்கள். அப்புறம் டாய். அப்புறம் லெட்டஸ் சிங் வெல்கமிங் ஸ்ப்ரிங்கிற பாட்டு கொடுத்துருக்காங்க. Out of the heaven, out of the hole, come the rabbit on the hole. Cats from egg in the nest, the birds to join the feast. The leaves green and flowers swing. Do you know that it is spring? இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்துருவோம். குகைக்கு வெளியே துளைக்கு வெளியே முயல் மற்றும் குட்டி வந்துருச்சு. அதாவது முயலும் குட்டியும் வந்துச்சு. கூட்டில் உள்ள முட்டையிலிருந்து குஞ்சு வந்து பொரிக்கிறது. பறவைகளும் விழாவில் கலந்துக்கிடுச்சிங்க. அப்புறம் இலைகள் பச்சை மற்றும் பூக்கள்லாம் ஊசலாடும். இது வசந்த காலம் என்று உங்களுக்கு தெரியுமா, இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. The pugs are back and little spider in the black, fierce rabbits and bees, near flowers, grasses and trees, just like me they come that spring has come அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் பிள்ளைகள் திரும்பி வந்து விட்டனர். அதாவது கருப்பு நிறத்தில் சிறிய சிலந்திகள், கரடிகள், முயல்கள் மற்றும் தேனீக்கள், பூக்கள், புல் மற்றும் மரங்களுக்கு அருகில் என்னை போலவே அவர்களும் முன்முழுக்கிறாங்க. அதாவது கம்முன்னு கொடுத்துருக்காங்கன்னா, கம்முன்னு என்ன பண்ணிங்கன்னா முன்முழுக்கிறாங்க. எதுக்கு முன்முழுக்கிறாங்கன்னா, இந்த வசந்த காலம் வந்துருச்சு அப்படிங்கிறனால முன்முழுக்கிறாங்க. அடுத்து ரெயின்கோட்டுங்கிற பாடம். லெட்டஸ் லேர்ன்ங்கிற இதில் வந்து ரெயின்கோட்டுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. ஆன் சண்டே நலன்ஸ் பேரண்ட்ஸ் ஹாட் கிம் ஏ ரெட் ரெயின்கோட். அதாவது நலனுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட் கலர் ரெயின்கோட்டை நலன்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்போ வாங்கி கொடுத்தாங்கன்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொடுத்துருக்காங்க. மே ஐ வியர் இட் நவ் ஆஸ்க்கு நலன் சொல்லியிருக்காங்கன்னா, நான் இது இந்த போடலாமா, இப்போ போடுறாமா அப்படின்னு கேட்டிருக்கான். நோ மை டியர், நவ் த ஸ்கை இஸ் கிளியர் செட்மா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்துச்சுன்னா, வேண்டாம் மகனே, நீ வந்து இன்னைக்கு ஸ்கை வந்து கிளியராக இருக்குது, அதாவது ஸ்கை வந்து கிளியராக இருக்கிறதா இதை போட வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. வில் இட் ரெயின் டுடே மம்மி ஆஸ்க்கு நலன் அண்ட் மண்டே. அதாவது இன்னைக்கு மழை பெய்யுமாமா மம்மி அப்படின்னு திங்கமா நலன் கேட்டிருக்கான். அதுக்கு நோ நலன், நாட் டுடே, இட்ஸ் பிரைட் அண்ட் சன்னி, இஃப் யூ வியர் இட் வில் பி ஃபன்னி செட்மா. என்ன சொல்லியிருக்காங்க அம்மா, இல்லை நலன், இன்று இல்லை, பிரகாசமாகவும் வெயிலாகவும் இருக்குது, அணிஞ்ச வேடிக்கையாக இருக்கும், வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆன் டியூஸ்டே மா வென் வில் மை விஷ் கம் ட்ரூ ஆஸ்க்கு நலன், நாட் டுடே மை டியர், தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் க்ளோட் இன் த ஸ்கை செட்மா. செவ்வாய்க்கிழமை அம்மா என் ஆசை எப்போது நிறைவேறும் அப்படின்னு நலன் கேட்டிருக்கான். இன்று இல்லை மகனே, வானத்தில் ஒரே ஒரு வெள்ளை மேகம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆன் வெனஸ்டே மா ஒய் டஸ்ன்ட் இட் ரெயின் ஆஸ்க்டு நலன், சன் ஐ திங்க் இட் இஸ் காட், இட் வில் ரெயின் பிஃபோர் நன் செட்மா. புதன்கிழமை அம்மா
ஏன் மழை பெய்யாது அப்படின்னு மலன் கேட்டிருக்கான். மகனே சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், மதியத்துக்கு முன்னால் மழை பெய்யும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. On Thursday during picnic, Ma, what if it rains? Shall I take the raincoat with me for picnic? Asked Nalan. No, my dear, it will not rain. The little white clothes are too high, said Mom. அதாவது வேலைக்கிழமை அன்னைக்கு பிக்னிக் போகுது. அம்மா மழை பெய்யுதா என்ன, பிக்னிக்கு ரெயின் கோட் எடுத்து செல்லவா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு இல்லை என் கண்ணே, மழை பெய்யாது, சிறிய வெள்ளை மேகங்கள் மிகவும் அதிகமாக உள்ளன அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, அம்மா வில் இட் ரெயின் டுடே ஆஸ்க்டு நலன் லவுடி அண்ட் ஃப்ரைடே. இட் மைட் மை டியர், தேர் ஆர் சம் டார்க் க்ளவுட்ஸ் லோ டவுன் இன் த ஸ்கை, செட் மா. அதுக்கடுத்து, அம்மா இன்று மழை பெய்யுமா அப்படின்னு வெள்ளிக்கிழமை சத்தமாக கேட்டிருக்கான் நலன். வானத்தில் சில கருமேகங்கள் தாழ்வாக இருக்குது அன்பே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாட்டர்டே பிகன்ஸ் வித் எ பங்க். டடம் டடும் டடும் ஐ கியர் டண்டர். வில் இட் ரெயின் வெரி சூன் ஆஸ்க்டு நலன். ஃபைனலி இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின். சனிக்கிழமை 6ஆம் வாரத்துடன் தொடங்குது. தடும் தடும் தடும்ட்டு எனக்கு இடி கேட்குறது, மிக விரைவில் மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டான் நலன். இறுதியாக மழை பெய்யவும் தொடங்கிருச்சு. அப்புறம் இட்ஸ் ரெய்னிங் சாங் நலன்ஸ் ரன்னிங் அவுட். பட் நலன், யூ வர்க்கட் யுவர் ரெயின் கோட், செட் மா ரன்னிங் ஆஃப்டர் கேம். அதாவது ஐயோ மழை பெய்யுதுன்னு அப்படி பாடிக்கிட்டே நலன் வெளியே ஓடிருக்கான். ஆனால் நலன், நீ உன் ரெயின் கோட்டை மறந்து விட்டாய் அப்படின்ட்டு அவங்க அம்மா நினச்சிருக்காங்க. பின் தொடர்ந்து ஓடுனாங்களாம். அவ்வளோதான் இந்த பாடத்துக்குரிய மீனிங் பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு, லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. இது ஒரு கரெக்ட் வார்த்தைக்கு சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் சரியான வார்த்தைக்கு வட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹேப் கோட், கையில் என்ன வச்சுருக்கான், கோட் வச்சுருக்கான். அதனால் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். அடுத்து குளோடி சன்னி என்ன தான் வெயில் காலம், குளோடினா மேகமாக இருக்கும்ல, அதான் குளோடின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் என்ன பார்க்கும், கருமேகங்களை பார்க்குமா, அதை குளோடி இது வரும். அடுத்து ஹாட் கூல்னா குளிர்ச்சியாக உணருது, ஹாட்னா வெக்க உணருது. இங்கே நமக்கு என்ன படம் கொடுத்துருக்காங்க, சூரிய படம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்ம வெப்பமாக ஃபீல் பண்ணுவோமோ அதான் ஹாட் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு மேஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். நம்ம ஒவ்வொரு கிழமைக்கு என்னென்னு பார்த்தோமா, இங்கே மேஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சண்டே எப்படி இருந்துச்சு, மேகம் கிளியர் ஸ்கையாக இருந்துச்சு, அதாவது தெளிவான வானமாக இருந்துச்சு. வெனஸ்டே எப்படி இருந்துச்சு, ஹாட்னா சூடாக இருந்துச்சு. சாட்டர்டே வந்து மழை வந்துடுச்சு. அதான் இங்கே வந்து மேஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். சண்டேக்கு என்ன வரும், கிளியர் ஸ்கை. வெனஸ்டேக்கு ஹாட், சாட்டர்டேக்கு ரெயின். இப்போ லிசன், திங்க் அண்ட் ரைட். இதில் வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மொதல் கொஸ்டின், வாட் டிட் நலன் கெட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ்? நலன் காட் ஏ ரெட் ரெயின் கோட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். அதாவது நலன் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட என்ன வாங்கினான், அவன் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து ரெட் கலரில் இருக்கிற மலை கோட்டை வாங்கினான். அடுத்து நெக்ஸ்ட்டு, ஹவ் வாஸ் த சன் ஆன் மண்டே வந்து திங்கட்கிழமை சூரியன் எப்படி இருந்துச்சு? நலன், த சன் வாஸ் பிரைட் அண்ட் சன்னி ஆன் மண்டே. அதாவது சூரியன் வந்து பிரகாசமாகவும் அதுவும் இல்லாமல் வெப்பமாகவும் இருந்துச்சு, அதை சன்னி அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க மண்டே. அப்புறம் வேர் டிட் நலன் கோ ஆன் டேஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க. நலன் வென் டு ஏ பிக்னிக் ஆன் டேஸ்டே. நலன் வந்து டேஸ்டே வேலைக்கிழமை எங்கே போனான், அவன் வந்து நலன் வந்து பிக்னிக்கு போனான். அடுத்து நெக்ஸ்ட்டு, கவு டிட் த சாட்டர்டே பிகேன். சனிக்கிழமை எப்படி தொடங்கிடுச்சு? சாட்டர்டே பிகேன் வித் ஏ பங்க். தேர் வாஸ் டண்டர் அண்ட் ரெயின். அதாவது சாட்டர்டே எப்படி வந்துச்சுன்னா, அதாவது சாட்டர்டே வந்து பங்க், அதாவது மழை மேகமாகவும் அதுவும் இல்லாமல் இடி மின்னலாகவும் மழை பெய்ஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, டூ யூ என்ஜாய் த ரெயின் ஒய்? மழையை நீங்கள் ரசிக்கிறீங்களா, ஏன் ரசிக்கிறீங்க? எஸ், ஐ என்ஜாய் த ரெயின் பிகாஸ் இட் மேக்ஸ் மீ ஹேப்பி அண்ட் வெல்த் இஸ் கூல். அதாவது நம்ம எதுக்கு அந்த மழையை நம்ம ரசிக்கிறோம்? ஆமாம், மழையை ரசிக்கிறோம். ஏன் ரசிக்கிறோன்னா அப்போ சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் பார்க்கறதுக்கு நமக்கு குளிர்ச்சியாக நம்ம உணர்வோம். அண்ட் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து இங்கே வந்து மழை மேகமாக இருக்கா, தீப்பத்தி எரியுது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க குளிர்ச்சியாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மழை வேகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோமா? சூரிய வெப்பம் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு பாதுகாப்புக்காக சன் கிளாஸ் யூஸ் பண்ணுவோமா? குளிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சொட்டு போடுவோம். அதான் இந்த சொட்டுக்கு நம்ம டிக் அடிச்சிருக்கோம். இப்போ லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ், லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் நேம் இட் டு யுவர் ஃப்ரெண்ட். அதாவது அந்த படத்தை பார்த்து அதோடைய பேர் என்னென்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க.
இங்கே சில்லினா சொட்டு போட்டது என்னது ஜில்லாக இருக்கனால, அதாவது குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா சொட்டு போட்டுப்பாங்க, அது சில்லி வரும். இது சன்னி, ரெய்னி, க்ளோரி. சன்னினா சூரியன் இருக்கிறதுனால சன்னி வரும், மழை பெய்யறதுனால ரெய்னி, க்ளோரினா மேகமூட்டமாக இருக்கிறதுக்கு வந்து க்ளோரின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு fill in the blanks with the picture related the seasons. அந்த பிக்சர் ரிலேட்டட், அதாவது fill in the blanks இந்த கட்டத்தை நிற்பணும் எப்படின்னா, இந்த மேலே இருக்கிற பிக்சரை வச்சு அதில் ரிலேட்டடாக இருக்கிற சீசன் நம்ம சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்த பாருங்க மழை பெய்கிற மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க, ரெய்னின்னு கொடுப்பாங்களா. இங்கே ஆர் இருக்குது, ஒய் இருக்குது, என்ன எழுத்து மிஸ் ஆகிருக்கு, ஏஐஎன் தான் மிஸ் ஆகிருக்கு, அதனால் ஏஐஎன் ரெய்னி, RAINY ரெய்னி. அப்புறம் மேகமூட்டமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன பண்ணுவோம், என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோரி, அப்படின்னா CLOUDY. அப்புறம் சன்னி, SUNNY. இப்போ லெட்டர்ஸ் டூ வேர்ட் வாலில் இந்த படத்தை நம்ம இதை வேர்ட் வால் இருக்கிற கட்டத்தில் இருக்கிறத நம்ம வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ லெட்டர் சேல லிசன் த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். ஹார்ஸ், ஓஆர்னா ஹார், ஆறுங்கிற சவுண்டு வரும். ஃபோர்ட், பால், ஃபால், ஃப்ரான், சா, சோர், ஸ்டோர். இதை வந்து அந்த வார்த்தையை உச்சரித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த வேர்ட் வால் கொடுத்துருக்காங்க. லார்ட், ஃபான், ஷார்ட், ஸ்டோன், ஹார்ஸ், ஃபவுண்ட், லவுன், யான், டவுன், ஃபவுண்ட், லா, ஃபா, ரா, சா, ஃப்ளா, வால், ஃபால், கால், ஹால், ஸ்மால், போர், சோர், ஸ்கோர், ஸ்டோர், ஸ்னோர். அப்புறம் ரீட் அலோவ். த ஸ்ட்ரோம் கிட்ஸ் த சோர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, புயல் கரையை தாக்குகிறது. இதுக்கு மீனிங் முக்கியம் இல்லை. இந்த வார்த்தை வந்து STORM ஸ்ட்ரோம், ஷோர், இது ரெண்டும் ஒரே வார்த்தையில் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து த ஃபவுண்ட் ரன்ஸ் இன் த லவுன், அதாவது புல்வெளியில் வந்து குட்டி ஓடுகிறது அப்படின்னு மீனிங் வரும். இது வந்து ஃபவுண்ட், லவுன் இந்த வார்த்தைகளுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. த ப்ரோன் இஸ் சோல்டு இன் த ஸ்டோர். இதுக்கு என்ன வரும், ப்ரௌன்னா இறால் கடையில் விற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இந்த ஃப்ரான்ங்கிறது இறாலுக்கு மீனிங், ஸ்டோருங்கிறது கடை, சோல்டுங்கிறது விற்கிறது, அப்போனா ஃப்ரான் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இதை வார்த்தைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. த ஹார்ஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் த பிக் ஹால், பெரிய மண்டபத்தில் குதிரை நிற்குது. த ஹார்ஸ் ஹால் இந்த வார்த்தை உச்சரிப்புக்காக இதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வேர்ட் வால் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. சர்க்கிள் அண்ட் ஃபில் த கரெக்ட் லெட்டர் க்ளோசர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஃபோர்க்கு, அதாவது குச்சி முள்கரண்டி தான் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபோர்க் ஸ்பெல்லிங் பாருங்கள், FORK. இந்த வேர்ட் வாலில் இருக்குது, அதை பார்த்து நம்ம எழுதுகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு AWA கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டாடி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து சா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபால், இலை விழுகிற மாதிரி இருக்கா, ஃபால்லேருந்து கீழே விழுகுறதுன்னு அர்த்தம், அப்படின்னா FALL ஃபால். அப்புறம் ஸ்னோர்னா SNORE. இது வந்து கொரட்டை விடுறதுக்கு தான் அந்த ஸ்னோர் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதில் இருக்கிற இந்த வேர்ட் வால் இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே தக்க படம் கொடுத்துருக்காங்க, அது கோர்க்குன்னு சொல்லுவாங்க, CORK. இந்த வேர்ட் வால் இருந்தால் பார்த்து வச்சுருக்கோம். அப்புறம் லவுன் தான் புல்வெளி, LAWN இதான் கரெக்டான ஃபில்லிங். அதுக்கடுத்து சால்னா SKHAWL, சால்னது நம்ம போடும்போது தளத்தில் போடுற சால்வை. அதுக்கடுத்து ஸ்கோர்னா மதிப்பெண், SCORE ஸ்கோர். இப்போ லெட்டஸ் யூஸ். மீட் மை ஃப்ரெண்ட், நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ டூ. அதாவது ஃப்ரெண்டை மீட் பண்ண என்ன சொல்லுவோம், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதுக்கு அவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க, நைஸ் டு மீட் யூ டூன்னு சொல்லணும். இதான் கரெக்டான உரையாடல்னு சொல்லுவாங்க. வென் யூ மீட் சம்ஒன் ஃபார் த ஃபஸ்ட் டைம், அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆளை மீட் பண்ணேன்னா யூ ஷுட் சே நைஸ் டு மீட் யூன்னு சொல்லணும். அப்புறம் இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் டேட் யூ ஆர் ஹேப்பி டு மீட் ஹேர் அல்லது ஹிம். யூ கேன் ரிப்ளை த்ரூ சே நைஸ் டு மீட் யூ டூ. அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு அவங்களுடைய மகிழ்ச்சியான மீட்டிங்கை நம்ம என்ன சொல்லணும்னா, அவங்க அவள் அல்லது அவன் அப்படிங்கிற அவங்க யாருக்காவது மீட் பண்ணும்போது என்ன சொல்லணும், நம்ம அதுக்கு பதிலுக்கு அவங்க நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லெட்டஸ் ப்ராக்டிஸ், அதாவது அரேஞ்ச் த வேர்ட் அண்ட் ரைட் த சென்டென்ஸ். அதாவது இந்த வேர்டு வந்து குழம்பி இருக்குது, அது கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி அது கரெக்டான சென்டென்ஸாக எழுதணும். அதாவது யூ நைஸ் மீட் டூன்னு இருக்கா, நம்ம எப்படி எழுதுவோம், நைஸ் டு மீட் யூன்னு எழுதுவோம். இங்கே நைஸ் டு மீட் யூ எழுதுனா நம்ம என்ன சொல்கிறாங்க, நைஸ் டு மீட் யூ டூ. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நைஸ் டு மீட் யூன்னு சொன்னால் இங்கே பிள்ளை நம்ம என்ன போகணும், நைஸ் டு மீட் யூ டூன்னு எழுதணும்.
இங்கே கிராமர் பார்ட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்பிங் வேர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது லெட்டஸ் நவ் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, லுக் அட் அ வேர்ஸ் பிலோ இன் ரெட். இட் இஸ் ஏ ஃப்ளவர், இட் இஸ் ஏ பிங்க் ஃப்ளவர். அதாவது இது ஒரு மலர், இது வந்து இளஞ்சிவப்பு நிற மலர். அதுக்கடுத்து மந்திரியா இஸ் ஏ கேர்ள். மந்திரியாங்கிறது ஒரு பெண். மந்திரியா இஸ் ஏ கிளவர் கேர்ள். மந்திரியாங்கிறது வந்து புத்திசாலியான பெண். ரித்திக் இஸ் ஏ பாய், ரித்திக் இஸ் ஏ டால் பாய். ரித்திக் ஒரு பையன், அவன் வந்து உயரமான பையன். இதில் வந்து ஒரு பையனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, the word pink tells us more about a flower. அதாவது அங்கே ஒரு மலர் இருக்குது, அந்த மலரை நம்ம அதை பற்றி விவரித்து சொல்கிறது தான். அதாவது பிங்க் சிவப்பு நிற மலர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை விவரித்து சொல்கிறது தான் என்னதுன்னா டிஸ்கிரிப்பிங் வேர்டு சொல்லுவாங்க. அதே போல் the word clever tells us more about the hair. மந்திரா மந்திரா வந்து புத்திசாலியான பெண். அப்படி அந்த பெண்ணை பற்றி நம்ம அவளுடைய குணத்தை பற்றி சொல்கிறது வந்து விவரித்து சொல்கிறது வந்து கிளவர் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. the doll tells us more about a boy. அந்த பாயை பற்றி சொல்கிறது டால். அந்த பையன் இந்த ரித்திக்குங்கிற பையன் பெரிய உயரமான பையன் அப்படி அவனை பற்றி விவரித்து சொல்கிற வார்த்தை. அப்புறம் the word that tell more about the naming words are called describing words. அதாவது பெயர் சொல்லை அதை பற்றி மிகப்படுத்தி சொல்கிறதுக்கு தான் என்னதுன்னா டிஸ்கிரிப்பிங் வேர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு யூ கேன் ஃபைண்ட் அ டிஸ்கிரிப்பிங் வேர்ஸ் பை ஆஸ்கிங் ஹவு இஸ் த ஹேர். அதாவது நம்ம ஒரு வார்த்தையை பற்றி விவரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை கவ் இஸ் த, அது எப்படி இருக்குது அங்கே கொஸ்டினுக்கு ஆன்சராக அமைகிறது தான் என்னதுன்னா டிஸ்கிரிப்பிங் வேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் டிஸ்கிரிப்பிங் வேர்டுக்கு டிக் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஹவ் இஸ் த லைட், லைட் எப்படி இருக்குது, பிரைட்டாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. கவ் இஸ் த மேன், இந்த மனுஷன் எப்படி இருக்கான், தின்னாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான். அப்புறம் கவ் இஸ் த ராக், அந்த கல் எப்படி இருக்குது, கல் வந்து கடினமாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. அப்போனா அது அந்த பெயர் சொல்லை அந்த நேமிங் வேர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா விவரித்து சொல்கிறதுக்கு தான் என்னதுன்னா டிஸ்கிரிப்பிங் வேர்ஸ். டிக் த கரெக்ட் டிஸ்கிரிப்பிங் வேர்ஸ். இதுக்குரிய கரெக்டான டிஸ்கிரிப்பிங் வேர்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு கொடை பறக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா என்னது விண்டி. அதாவது இங்கே காட்டு வேகமாக வச்சு தான் அதை விண்டின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அது க்ரீனாக இருக்கா, அதனால் நம்ம க்ரீனுக்கு டிக் அடிச்சிருக்கோம். அடுத்து இங்கே ஒரு ஜோக்கர் படம் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுது, கோவம் வருதா இல்லைன்னா கவலை வருதா, எப்படி வருது, சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா பண்ணி கெலிக்கியாக இருக்குது அதனால் பண்ணி போட்டிருக்காங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த சூட்டபிள் டிஸ்கிரிப்பிங் சென்டென்ஸ். இதுக்கு சூட்டபிள் டிஸ்கிரிப்ஷன் சென்டென்ஸை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரிந்திகா ஹேஸ் ஏ க்ரீன் பேக். பிரிந்திகா கையில் க்ரீன் பேக்காக இருக்குது, இல்லை. பிரிந்திகா ஹேஸ் ஏ எல்லோ பேக், அவ கையில் எல்லோ பேக்காக இருக்குது, இல்லை. பிரிந்திகா ஹேஸ் ஏ ப்ளூ பேக், அவ கையில் ப்ளூ பேக் தான் இருக்குது. அதுக்குரிய ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். இந்த வரைக்கும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அவ கையில் என்ன கலர் வச்சிருக்கா, பேக்கு ப்ளூ கலரில் வச்சிருக்கா. அப்படி சி ஆன்சர் தான் ரைட்டு. அடுத்து ஹீ இஸ் ஏ வீக் கண்டின் மேன். இவன் வந்து ரொம்ப வீக்காக உடம்பு சரியில்லாத மாதிரி, அதாவது ஒல்லியாவாக இருக்கான், இல்லை. அவன் வீக்காகவும் இல்லை ஒல்லியாகவும் இல்லை. அதனால் ஹீ இஸ் ஏ ஸ்ட்ராங் அண்ட் போல்டு மேன். அவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருக்கான். அதுதான் ரைட்டான ஆன்சர். ஹீ இஸ் டல் அண்ட் லேசி மேன். அவன் ரொம்ப டல்லாக சோம்பேறித்தனமாக இருக்கான், அந்த மனுஷன் கிடையாது. எப்படி இருக்கான், ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருக்கான். இதுக்குரிய ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான் ரைட்டு. அப்புறம் மில்லட் பொரிடெக்ஸ் இஸ் ஏ ஜங்க் ஃபுட். இது ஜங்க் ஃபுட்டாக கிடையாது. மில்லட் பொரிடெக்ஸ் இஸ் ஏ நியூட்ரிஷன் ஃபுட். இது கரெக்டாக நியூட்ரிஷன் ஃபுட்டு தான். மில்லட் பொரிடெக்ஸ் இஸ் ஏ மாடர்ன் ஃபுட்டும் கிடையாது. நியூட்ரிஷன் ஃபுட்னா ஆரோக்கியமான உணவு. அதாவது இந்த கஞ்சி வந்து ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் ரைட்டு. ஏ விண்டர் மார்னிங், அதாவது ஒரு குளிர்கால காலை. த சன் ரைசஸ், த பேட் சாங், பானு அண்ட் ஜானு ஆர் ரெடி டு ப்ளே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூரிய உதயமாகுது, பேர்ஸ்லாம் பாடுது, பானு ஜானுவும் விளையாடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க, தயாராகிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இட் இஸ் கூல்டு. எஸ் ஸோ கோல்டு. அதாவது அவளுக்கு குளிரில் நடுங்கிட்டே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. அதுக்கு ஆமாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்க அந்த பானு. அடுத்து லெட் மீ வியர் மை வார்ம் காட் ஹஸ் இட் இஸ் கோல்டு. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு குளிர்ச்சியாக இருக்கிறனால நான் வந்து சூடான தொப்பியை தலையில் அணிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு த ஹேட் இஸ் நாட் ஆன் த டேபிள். அந்த டேபிள் இல்லையே அப்படிங்க. தொப்பி வந்து டேபிள் இல்லையே அப்படிங்க. அடுத்து வேர் டிட் த ஹார்ட் கோ. என்னுடைய தொப்பி எங்கே போச்சு, இட் இஸ் ஹேர். இது இங்கே தான் இருக்குது. வேர் ஹேஸ் இட் கோ நவ். இது இப்போது எங்கே போனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஐ ஹேண்ட் ஃபைண்ட் மை வார்ம் சாக்ஸ். வேர் ஆர் மை வார்ம் சாக்ஸ்.
என் சூடான கால் உரைகளை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என் சூடான சாக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. My feet are numb with cold. என் பாதங்கள் குளிரால் மறுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறா, மற்றவன் என்ன சொல்கிறான்னா மைண்ட் டூ எனக்கும் தான் அப்படிங்க. இந்த நும்பு என்ன மீனிங்கன்னா மறுத்து போகிறதுக்கு நும்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு த ஹெல்ஸ் சீவர் டியூ டு த ஹோல்ட். சரி, த ஹெல்ஸ் சிவியர் டியூ டு த ஹோல்ட். அவங்க அந்த குளிரில் நடுங்குறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் ஐ ஹேண்ட் ஃபைண்ட் மை ஹேட் அண்ட் யூ ஹேண்ட் ஃபைண்ட் யுவர் சாக்ஸ். என்னால் என்னுடைய தொப்பியும் கண்டுபிடிக்க முடியலை, என் காலுறைகளை உங்கள் காலுறைகளையும் நீங்கள் காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. காலுறையும் காணலை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பானு ஃபைண்ட்ஸ் ஏ ஸ்மால் ஹோல் இன் த வால். பானு சுவரில் ஒரு சிறிய ஓட்டையை பார்க்குறா. ஜானு லுக் இன் டு த ஹோல். அவர் ஹேட் அண்ட் சாக்ஸ் ஆர் ஹேர். ஜானு குழிக்குள்ளே பார்க்குறான். அவருடைய சாக்ஸும் தொப்பி எங்கே இருக்குன்னா அந்த குழிக்குள்ளே தான் இருக்குது. பானு அண்ட் ஜானு டேக் their hat and socks. Now they are ready to play. பானு ஜானு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தொப்பியும் சாக்ஸையும் எடுத்துகிட்டு இப்போது விளையாட ரெடி ஆகிட்டாங்க, விளையாட தயாராகிட்டாங்க. They leave the play. Then two rats come out and take their warm coat into the hole. அப்புறம் விளையாட கிளம்புறாங்க. பிறகு ரெண்டு எலியை வெளியே வந்து தங்களுடைய சூடான அங்கியை துளைக்குள்ளே எடுத்து செல்லுது. அவங்களுடைய சூடான அங்கியை குழிக்குள்ளே எடுத்துட்டு போகுது. அடுத்து நெக்ஸ்ட் லெட் அஸ் திங்க் அண்ட் டூ மேட்ச் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் வித் த வேர்ட்ஸ். அதான் இங்கே படம் கொடுத்துருக்காங்க, இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எந்தெந்த படம் எதுக்கு மேட்ச் ஆகுது பொறுத்ததுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சாக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுவோம். இந்த சாக்ஸ் படம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்க, சாக்ஸ் படம் இந்த இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு கேட்டுன்னு தொப்பி இந்த இருக்குது. அடுத்து சொட்ரு இந்த இருக்குது. அடுத்து பிளாக்கெட் இங்கே இருக்குது. அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். பிளாங்கெட் ஓகேயா. அடுத்து நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். த ஹெல்ஸ் சர்வ்டு டியூ டு த டேஸ். அந்த ஹெல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா குளிரால் நடுங்குறாங்க. அது குளிருக்கு என்ன வரும், கோல்டு, COLD கோல்டு. இதுதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் த ஃபவுண்ட் தேர் சாக்ஸ் அண்ட் ஹேட் இன் த ஹோல். அவங்க தங்கள் கால்வழிகளையும் தொப்பியும் துளையில் பார்த்தாங்க. எங்கே பார்த்தாங்க அவங்க, ஹோல்னா துளை HOLD ஹோலில் துளையில் பார்த்தாங்க. த ஃபீல்ட் நம்ப் இன் தேர் ஃபிட். அவங்க தங்கள் காலில் உணர்ச்சியற்றதாக உணர்ந்தாங்க. இந்த நம்ப் என்ன மீனிங்கு, அவங்க கால் மரத்து பொருள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம போகலாம். பிக் பிக்சர் அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் மொதல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஹவ் இஸ் த பாய் இன் த ப்ளூ ஷர்ட். எந்த பாய் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான், இந்த படத்தில் பாருங்கள், இந்த பெரிய பையன் தான் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான். இந்த பாய் இஸ் டால். இந்த நீல சட்ட பையன் எப்படி இருக்கிறான், அவன் உயரமாக இருக்கிறான். ஹவ் இஸ் த பாய் இன் ரெட் ஷர்ட். ரெட் ஷர்ட் போட்ட பையன் எப்படி இருக்கிறான், ரெட் ஷர்ட் போட்ட பையன் எப்படி இருக்கான், குட்டையாக இருக்கிறான். த பாய் இஸ் ஷார்ட். ஹவ் இஸ் த வாட்டர்மெலான். இந்த வாட்டர்மெலான் அதாவது இந்த தர்பூசணி பழம் எப்படி இருக்கு பாருங்க, ஹெவியாக இருக்கா, வெயிட் அதிகமாக இருக்கா, அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாட்டர்மெலான் இஸ் ஹெவி. ஹவ் இஸ் த பனானா. பனானா எப்படி இருக்கு, இந்த வாட்டர்மெலான் விட பனானா லைட் வெயிட்டாக இருக்கா, அதான் சொல்லியிருக்காங்கன்னா இந்த பனானா இஸ் லைட். ஆலப்பழம் லேசாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹவ் இஸ் த பலூன் வெண்டர். பலூன் வெண்டர்னா இந்த ஐஸ் விற்பனையாளர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஐஸ் விற்பனையாளர் த ஐஸ் வெண்டர் இஸ் டால் அண்ட் ஸ்ட்ராங். டாலாக உயரமாகவும் அதுவும் இல்லாமல் வலிமையானவும் உள்ளார். அதுக்கடுத்து ஹவ் இஸ் த டாக். த டாக் இஸ் ஸ்லிம். இந்த ஒரு டாக் படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டாக் எப்படி இருக்குது, ஒல்லியாக இருக்கிறது. அப்படின்னா டாக் ஸ்லிம்மாக இருக்குது. அடுத்து ஹவ் இஸ் த பால். ஒரு பால் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது பால் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. பந்து எப்படி இருக்குது, பந்து பெருசாக இருக்குது. ஹவ் இஸ் த பேட். பேட் இஸ் ஸ்மால்.
இந்த பேட் எப்படி இருக்குது? பேட் வந்து சிறுசாக இருக்குது. பாலை விட பேட் வந்து சிறுசாக இருக்குது. இந்த பொண்ணு வச்சுருக்கா பார்த்தீங்களா, அது என்ன வரும்? ஸ்மால். இது என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு பொருளை பற்றியும் விவரித்து சொல்கிறாங்க. அதாவது பொருளை பற்றி சொல்கிறாங்க. அதை டிஸ்கிரிப்டிவ் வேறு சொல்லுவாங்கல்ல. அடுத்து நெக்ஸ்ட்டு ஐகன் 2ல் மொதல் கொஸ்டினா டிக் த பிக்சர் ரிலேட்டட் டு சம்மர். சம்மருக்கு நம்ம என்னென்ன படம்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சம்மர் என்னது? வெயில் காலம். வெயில் காலத்தில் நம்ம என்னென்னலாம் சாப்பிடுவோம்? வாட்டர் மெலன் சாப்பிடுவோமா? அது டிக் அடிச்சிருக்கும். சன்கிளாஸ் யூஸ் பண்ணுவோமா? அப்புறம் டண்டர் கோகனட் யூஸ் பண்ணுவோமா? அதுக்கெலாம் டிக் அடிச்சிருக்கும். அப்படி நெக்ஸ்ட்டு செகண்ட் மேட்ச் த பிக்சர் வித் த சீசன். என்னென்ன சீசனில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? சம்மரில் நம்ம என்ன பண்ணுவோம்? தயிர், மோர் அந்த மாதிரி குளிர்பானங்கள் சாப்பிடுவோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சம்மருக்கு நேரம் நம்ம இந்த ஜூஸ் இருக்கிற கிளாஸை வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ. அப்போ ரெண்டாவது வந்து ரெயினில் நம்ம என்ன பண்ணுவோம்? மலைக்கொட்டு யூஸ் பண்ணுவோமோ, அதை மலைக்கொட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். விண்டரில் என்ன பண்ணுவோம்? விண்டரில் வந்து சொட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? குளிர்காலத்தில் சொட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு லிசன் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் யுவர் டீச்சர் சேஸ் டு வேஸ். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவனிச்சு இந்த வார்த்தைகளை வந்து சர்க்கிள் பண்ணணும். அந்த சர்க்கிள் பண்ண வார்த்தையை டீச்சர் வந்து 2 தடவை சொல்லணும். இந்த நோட் த டீச்சர் ரீட் த வேர்ட்ஸ் சிங், கோ, ஸ்கோல்ட், ஆஃப்டர், 7 அண்ட் ஃபாஸ்ட் 1 more டைம் டு த சில்ட்ரன். அதாவது இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல ரீட் த வேர்ட்ஸ், இந்த வார்த்தையை வந்து சிங்கு, கோஸு, கோல்ட், ஆஃப்டர், 7, ஃபாஸ்ட் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இது வந்து குழந்தைகளை 1க்கு 2 தடவை சொல்ல வைக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மலர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் சிங் சாங்ஸ் எவ்ரி நைட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மலரும் அவளுடைய தோழிகளும் தினமும் இரவு பாடல்களை பாடுவாங்க. அதுக்கடுத்து யூஸ்வலி மலர் கோஸ் தேர் அட் 6. இப்போ மலருக்கு வந்து மலர் வந்து 6 மணிக்கு அங்கே போவான். டுடே இட் இஸ் வெரி கோல்டு. இன்னைக்கு வந்து குளிராக இருக்கனால ஸோ மலர் டசன் ஜாயின் ஈவன் ஆஃப்டர் 7. 6 மணிக்கு மேலே தான் அவன் ஜாயின் ஆக போகிறான். ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் அட் லாஸ்ட் ஜாயின் வித் தெம். அவள் வந்து வேகமாக ஓடி கடைசி நேரத்தில் ஜாயின் ஆகிட்டா அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஜாயின் ஆகிட்டா சொல்லியிருக்காங்க. அட் லிசன் டு த டீச்சர் அண்ட் ஆன்சர். வாட் வுட் யூ சே வென் யூ மீட் சம் ஒன்? நைஸ் டு மீட் யூ நம்ம சொன்னால் என்ன மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நைஸ் டு மீட் யூ டூ. அதான் நம்ம என்ன சொன்னால் அதுக்கு மற்றவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ரிசீட் த போயம் வெல்கமிங் ஸ்ப்ரிங் வித் கரெக்ட் இன்டோனேஷன். என்னென்னா ஏற்றம் இறக்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த குரல் ஏற்ற வெல்கமிங் ஸ்ப்ரிங்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாடலை ஏற்ற இறக்கத்தோட இந்த வெல்கமிங் ஸ்ப்ரிங்கிற பாடம் இருக்குல்ல, அதாவது வசந்தம் வரவேற்கிறது, இந்த கவிதையை வந்து சரியான ஒளிப்புடன் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ஆட் வேர்டு, அதாவது மாறுபட்ட ஒன்றை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹார்ஸ், டான்ஸ், ஸ்டோம், ஓன். ஹார்ஸ்னானது ஒரு குதிரை. அடுத்து டான்ஸ்னா நடனம், ஸ்டோம்னா ஃபியல், அதுக்கடுத்து வான்னா பிறக்கிறது. இதில் வந்து இது எதை வச்சு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ஓஆருங்கிற எழுத்து நடுவில் வந்திருக்கா, இந்த ஸ்டோமுக்கு STORMங்கிற எழுத்து வந்திருக்கா, பானுக்கு BORNங்கிற வார்த்தை வந்திருக்கா. ஆனால் டான்ஸ் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கனால டான்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃப்ளோ லா, அதாவது AWங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து OW வந்திருக்கா, அதனால் அதுதான் வார்பட்டிருக்கு. ஃப்ளோங்கிறது தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோன்னு என்ன மீனிங்னா உழவுன்னு அர்த்தம். அடுத்து ஃபால், கில், ஹால், வால். இதில் வந்து பால் ALL, அதாவது எல்லாத்துக்கும் பால், ஹால் எல்லாமே ஒரே மாதிரி உச்சரிப்புடன் ஒரே மாதிரி எழுத்தா வந்திருக்கா. நான் ஹில்லுங்கிறது வந்து நமக்கு ALL KHILL வருதா. ஹில் என்னது மலை. அடுத்து நெக்ஸ்ட்டு ஷூ, ஸ்டோர், சோர், ஸ்கோர். இல்லை ஷூங்கிறத வேறுபட்டுருக்கு, அதை மார்க் பண்ணியிருக்கும். ஷூன்னு காலனி, ஸ்டோர் ORE வந்திருக்கு. அப்புறம் சோர் கரை ORE வந்திருக்கு. ஸ்கோர் மதிப்பெண், அதுக்கும் ORE வந்திருக்கு. அதனால் மாறுபட்டது வந்து ஷூ. அடுத்து நெக்ஸ்ட்டு 7 சர்க்கிள் த வேர்ட் தட் கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் சென்டென்ஸ். நமக்கு வந்து இந்த வார்த்தையை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்காங்க. திஸ் இஸ் ஏ டேஷ் ஷர்ட். இந்த ஷர்ட் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் இருக்கா. அந்த ரெட்டை சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையை எழுதியிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஏ டேஷ் அனிமல். இது வந்து வீட்டு விலங்கா காட்டு விலங்கா அப்புறம் வெல்ட் அனிமல். அப்புறம் WILD வெல்ட் அனிமல். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் டிக் த சூட்டபிள் டிஸ்கிரிப்டிவ் சென்டென்ஸ். நம்ம இந்த படத்தை பார்த்து இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பையன் எப்படி இருக்கான்? இந்த பையன் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கானா. அப்புறம் ஹீ இஸ் ஏ லேசி பாய், அதுக்கு B ஆப்ஷன் தான் ரைட்டு, அதை டிக் அடிச்சிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு
இந்த பிக்சர் என்ன இருக்குது? ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் என்ன கலர் இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில் இருக்குது. அதான் இட் இஸ் ஏ ப்ரௌன் டாக். அதுக்கு நம்ம டிக் கிடச்சிருக்கோம்.